ஆனா வெங்கிக்கு ஒரு ஒன் சைடு லவ் இருக்கு. ஒன் சைடு லவ்வா? இல்லையா? இருக்கு ஃபர்ஸ்ட் இருக்கு. நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா. கரெக்ட்டா? சோ அந்த ஒன் சைடு லவ் வந்து பத்தி நீங்க ஒரு வீடியோல கூட சொல்லிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா? சோ அந்த லவ் பத்தி சொல்லுங்க. அண்ட் அது எப்படி வந்து இப்போ என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லுங்க. அது ஒன் சைடாவே தான் இருக்கா? இல்ல அது ஒன் சைடு லவ் இல்ல, அது கிரஷ் சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு இப்போ சில பசங்கள்லாம் கிரஷ்னா வந்து மந்த்லி ஒன்று மாறும், இல்லை புது நடிகை வரும்போது மாறும், இல்லை ஏரியாவில் புது பொண்ணு வரும்போது மாறும். எனக்கு அப்படிலாம் எனக்கு அந்த தாட்டே இல்லை. கிரஷ்ன்னு எனக்கு அப்போதான் ஒன்று அந்த தெரியுமே அந்த வேர்டே நிறைய பேர் சொல்லும் போது எனக்கு அப்படியே தாட்டே இல்லை. பிடிச்சா பிடிக்கும், பிடிக்கலாம் இல்லை, அவ்வளோதான். நம்ம ஏரியாவில் ஒரு பொண்ணு அப்போ போயிட்டு வருவாங்க. அப்போ போகும்போது அந்த பொண்ணு பிடிச்சிருந்தது, ஏதோ ஒன்று பிடிச்சிருந்து ட்ரை பண்ணேன், பழக ட்ரை பண்ணேன். அந்த பொண்ணு வேற யாரும் லவ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அதனால அவங்கள்ட்ட ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணேன். எப்படின்னா நம்ம வந்து பிடிச்சவங்க, ரொம்ப பிடிச்சவங்க நம்ம மெசேஜ் சீன் அது வந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்துட்டாங்களா அப்படி இருக்கு. நார்மலாக ஒரு பொண்ணு எவ்வளோ பொண்ணு மெசேஜ் பண்ணோம், அது நம்ம கண்டுக்க மாட்டோம். அந்த பிடிச்ச பொண்ணு நம்ம பார்த்தாலே பரவசம் ஒரு படம் பார்த்தாலே அந்த மாதிரி பார்த்தாலே போதும் நம்ம பரவசம் ஆயிடும். அந்த மூமெண்ட் கூட பார்த்துட்டு நமக்கு ரிப்ளை பண்ணுவாங்களே, ஏதாச்சும் ஒரு வேர்ட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா நீ உங்களால சந்தோஷமா இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்று பண்ணேன். ஸோ அதனால உன்னால சந்தோஷமா இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது அந்த மூமெண்ட்டை கூட ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். நம்ம ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுப்பேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவங்கள. ஆனால் அவங்க வந்து வேற லவ் பண்ணிட்டாங்க. ஓகே. அதனால இப்போ என்ன, இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு? சிங்கிளா இல்லை கமிட்டடா? வாழ்க்கையில் எப்பவுமே இப்போதைக்கு ஜெயிக்கிற வரைக்கும் சிங்கிளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.